நீங்கள் இணையம் வழியாக இடம்பெறும் பிரசங்கத்தில் எங்களோடு இணைந்திருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக வேத வாசிப்பு வாசிக்கப்படும். We are so glad you could join us for our online sermon today. Before we hear God's word, we will have the scripture read. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று தேவ செய்திக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 121 வசனங்கள் 1-8 வரை. பழைய ஏற்பாட்டில் பக்கம் 751. சங்கீதம் 121 வசனங்கள் 1-8 வரை. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஆமேன். இது தேவனுடைய வசனங்கள். நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம், தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நாம் ஜெபம் செய்வோமாக. Let us pray. ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களுடைய கண்கள் உம்மை மட்டும் நோக்கி பார்க்க, உம்முடைய வார்த்தையிலே உம்மை கண்டு அடைய நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். Today may our eyes be drawn to you and may we see you in your word. We pray and ask this in Jesus' mighty name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென். உன் கண்களை ஏறெடு. Lift up your eyes. To lift up our eyes is to pay attention to our surroundings. நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்ப்பதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நம்முடைய சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையை அறிந்து கொள்வது. இந்த நாட்களிலே நாம் இந்த நவீன நாட்களில் வாழும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையிலே தொழில்நுட்ப சாதனங்கள் அதிகமாக இருப்பதினாலே நாம் கண்களை ஏறெடுத்து பார்ப்பதிலே சில நேரத்திலே கஷ்டப்படலாம். In this day and age, it's so easy to be caught up with technologies that we sometimes can forget to lift up our eyes, or we may be caught up with life and forget to lift up our eyes. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தித்து கொண்டே இருக்கின்ற சூழ்நிலைகள் மூலமாக கூட நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்ப்பதிலே நாம் மறந்து போய்விடுகிறோம். சங்கீதம் 121 நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கும்படியாக நமக்கு உற்சாகப்படுத்துகிறது. Psalm 121 encourages us to lift up our eyes. Psalm 121 is part of the Song of Ascent, which starts in Psalm 120 and ends in Psalm 134. சங்கீதம் 121 ஆனது அது ஒரு சங்கீதம் புத்தகத்திலே ஒரு பாகமாக இருக்கிறது. அந்த பாகம் சங்கீதம் 120 134 வரை எருசலேமை நோக்கி ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக கடந்து செல்லக்கூடிய ஒரு பாடலாக இருக்கிறது. It is a song that is sung in Psalm 120 to Psalm 134 are part of a collection of songs that are sung as a worshipper of God goes up to the mountain where Jerusalem is to worship God. எருசலேம் அது பர்வதத்துக்கு மேலாக இருப்பதினாலே அந்த பர்வதத்தை கடந்து செல்லும் பொழுது அங்கே தேவனை ஆராதிக்கக்கூடியவர்கள் அவர்கள் இந்த பாடல்களை பாடி ஆண்டவரை ஆராதிப்பார்கள். ஆகையாலே இந்த பழைய ஏற்பாட்டிலே இந்த சங்கீதம் 121 ஆனது அது இந்த சங்கீதங்களே ஒன்றாக இருக்கிறது. Psalm 121 is part of the Song of Ascent. What is found in one psalm may be repeated, the themes may be repeated within these section of the psalm. இந்த சங்கீதம் 121 ஆனது இந்த சங்கீதமானது நான் சொன்னேன் அல்லவா, தேவனை ஆராதிக்கும்படியாக
பாடல்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சங்கீதமாக இருக்கிறது. ஆகையாலே இந்த 120வது சங்கீதத்திலிருந்து 134வது சங்கீதம் வரை அநேக கருப்பொருள்கள் மறுபடியுமாக இந்த சங்கீதங்களுக்குள்ளாக அடங்கி இருக்கிறதே ஒரு பகுதியிலே சொல்லப்பட்ட ஒரு சங்கீதத்திலே சொல்லப்பட்ட ஒரு கருப்பொருளானது மற்ற ஒரு சங்கீதத்திலே காணப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. 1வது 2வது வசனத்திலே சங்கீதம் 121 வசனங்களிலே இங்க சங்கீதக்காரன் அவன் எருசலேமை நோக்கி ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக கடந்து செல்லும் பொழுது இவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கிறது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுத்து பார்த்தேன் என்று ஏறெடுக்கிறேன் என்று அவன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகளாக இருக்கின்றன. எருசலேமை நோக்கி கடந்து செல்லும் பொழுது சுற்றி இருக்கக்கூடிய நிலைமையானது பருவநிலையானது எப்படி இருக்கிறது என்றால், சுற்றி இருக்கக்கூடிய அந்த இடமானது பர்வதங்களினாலே சுற்றி இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. Jerusalem was surrounded by mountains or was a hilly place. So when the psalmist travels to Jerusalem, he will have to go up the hill and would see all the surrounding hills or surrounding mountains around him. சங்கீதக்காரன் எருசலேமை கடந்து செல்லும் பொழுது சுற்றி இருக்கக்கூடிய அநேக பர்வதங்களே அவன் கண்டடைவான். இந்த பர்வதங்கள் எதை குறிக்கிறது என்றால் எருசலேமை குறிக்கிறது. எருசலேமானது தேவன் எருசலேமுக்கு மேலாக ஒருவர் இருக்கிறார் என்று ஞாபகப்படுத்தும்படியான ஒரு இடமாக இருக்கிறது எருசலேம். Now Jerusalem was a reminder, a visual reminder that God dwells above Jerusalem. So as the psalmist looks at Jerusalem and the surrounding hills, he is reminded of the help that comes ultimately from God. இந்த சங்கீதக்காரன் எருசலேமை நோக்கி கடந்து செல்லும் பொழுது அந்த பர்வதங்களை நோக்கி பார்க்கும்போது, எருசலேம் பட்டணத்தை நோக்கி பார்க்கும் பொழுது தேவன் ஒருவர் இருக்கிறார், எருசலேமுக்கு மேலாக தேவன் ஒருவர் இருக்கிறார், அங்கிருந்து தான் என்னுடைய ஒத்தாசை வருகிறது என்று எருசலேமை கடந்து செல்லும் பொழுது, எருசலேமை பார்க்கும் பொழுது அவனுக்கு ஒரு நினைவு கூட்டாக இருக்கிறது. Now as the psalmist travels to Jerusalem, he looks at Jerusalem and all the surrounding hills and mountains around Jerusalem. He's reminded that it is God who created the mountains and God who sits above Jerusalem, and it is there from whom his help comes from. இந்த சுற்றி இருக்கக்கூடிய பர்வதங்களை நோக்கி பார்க்கும் பொழுது இந்த பர்வதங்களையும் உருவாக்கினவரும் ஆண்டவர் தான், எருசலேமை ஸ்தாபித்தவரும் ஆண்டவர் தான். ஆகையாலே இந்த பர்வதங்களையும் இந்த எருசலேமையும் பார்க்கும் பொழுது அவனுடைய கண்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய நினைவூட்டுதல், இவையெல்லாம் படைத்த ஸ்தாபித்த என் ஆண்டவரிடத்திலிருந்து என்னுடைய உதவி வருகிறது என்று அந்த ஞாபகத்தோடு ஆண்டவரை ஆராதிக்கிறதை நாம் கவனித்து பார்க்கிறோம். This is similar to Psalm 123 verses 1 to 2. இதே கருப்பொருளானது சங்கீதம் 123 1-2 வசனங்களை கவனிக்கலாம். அதை வாசிக்க கேட்போமே. பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமாம் போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்களுடைய கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. ஆகையாலே இங்க சங்கீதம் 121 சொல்லப்பட்ட அந்த வசனமானது இங்க 123வது சங்கீதத்தில் இன்னும் அதிகமாக விவரிக்கப்படுகிறது. Now Psalm 123 verses 1 to 2 expands on the theme of looking at God. இந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்பதில் இன்னும் விவரமாக சொல்லப்படுகிறது. இங்கு 123வது சங்கீதம் 1-2 வசனத்திலே ஆண்டவர் நமக்கு மறுமொழி கொடுக்கும் அளவும் என்னுடைய கண்கள் அவரை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். Now the psalmist is now saying in Psalm 123 that I will keep my eyes firmly on the Lord until he responds. So in Psalm 121 he says he lifts up his eyes, but in Psalm 123
He says that I will keep my eyes on the Lord until he responds. 121வது சங்கீதத்தை என் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறேன் என்று சொல்லப்பட்ட அந்த கருப்பொருளானது 123வது சங்கீதம் 1-2வது வசனத்திலே கர்த்தர் எனக்கு மறுமொழி கொடுக்கும் அளவும் என்னுடைய கண்கள் அவரை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறதை நாம் கவனித்து பார்க்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் என்னுடைய கண்கள் அவரை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கும் என்று சொல்கிறான். 121வது சங்கீதம் 3-4வது வசனத்திலே இந்த எருசலேமுக்கு கடந்து செல்லக்கூடிய அந்த பிரயாணமானது எப்பொழுதுமே சொகுசாக இருக்காது, அது கரடு முரடான நிலப்பரப்பாக இருக்கும் என்று அவன் சொல்கிறதை நம்ம கவனித்து பார்க்கிறோம். உன் காலை தள்ளார ஓட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். காலை தள்ளார ஓட்டார் என்று சொல்லும்பொழுது அது கரடு முரடான ஒரு நிலப்பரப்பாக இருக்கிறது. Now the journey to Jerusalem was rough. The psalmist believed that God will protect him even though the journey is tough and rough. இந்த பிரயாணமானது கடினமாக எருசலேமை கடந்து செல்லும் பொழுது பலவிதமான கற்கள் இருக்கும், அது சொகுசான சமூகமான ஒரு பிரயாணமாக இருக்காது என்று அறிந்த போதிலும் இந்த பிரயாணத்தில் என் ஆண்டவர் என்னை காத்து கொள்வார் என்ற அந்த நம்பிக்கையோடு இந்த சங்கீதக்காரன் எருசலேமை நோக்கி நடந்து கொண்டு இந்த பாடலை பாடுகிறதை நம்ம கவனிக்கிறோம். In the ancient culture it was believed that gods would be unattentive and they had the right to sleep. அந்நாட்களில் இருக்கக்கூடிய கலாச்சாரத்திலே இந்த சங்கீதக்காரன் வாழ்ந்த அந்த கலாச்சாரத்தை பலவிதமான நம்பிக்கைகள் இருந்தன, பலவிதமான தேவர்களும் வணங்கப்பட்டன. அந்த பலவிதமான நம்பிக்கையில் ஒரு நம்பிக்கை என்னவென்றால் அங்கு இருக்கக்கூடிய தேவர்கள் சில நேரத்தில் கவனமில்லாமல் இருப்பார்கள், சில நேரத்தில் அவர்களுக்கு உறங்குவதற்கு அவர்களுக்கு ஒரு தேவையாக இருக்கிறது, அது அவர்களுடைய உரிமையாக இருக்கிறது என்று நம்பி அவனமாக வாழ்ந்த இந்த கலாச்சாரத்திலே சங்கீதக்காரன் சொல்கிறான், இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அவன் என்ன நம்புகிறான் என்றால் என் ஆண்டவரை நான் நோக்கி பார்க்கும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது, இந்த பிரயாணத்தை கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் என்னை காத்துக்கொள்வார், அவருடைய கவனம் என் மீது எப்பொழுதுமே இருக்கும், என்னுடைய கவனம் அவர் மீது எப்பொழுதும் இருக்கும் பொழுதும் அவருடைய கவனமும் என் மீது எப்பொழுதுமே இருக்கும் என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு இந்த ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருப்பதை நாம் கவனித்து பார்க்கிறோம். The psalmist says that my eyes will constantly be upon him, but he also believes that God's eye will also be upon him. God's attention will also be upon the psalmist. The psalmist believes that there is not a moment that God whom he worships will be unattentive. So he chooses to keep his eyes on his people. அந்த சங்கீதக்காரன் என்ன நம்புகிறான் என்றால் ஆண்டவர் எப்பொழுதுமே அவன் மீது கவனமாக இருப்பார், அவருடைய கண் எப்பொழுதுமே தன்னுடைய ஜனங்கள் மீது இருக்கும் என்று சொல்லி அந்த நம்பிக்கையிலே ஆண்டவரை குறித்து பாடுகிறதே இந்த சங்கீதம் 121 நம்ம கவனித்து பார்க்கிறோம். Now this theme is also expanded in Psalm 124 verses 1-6. சங்கீதம் 124 1 6வது வசனத்தை கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் இதே கருப்பொருளான இன்னும் அதிகமாக விவரிக்கப்படுகிறதை நாம் கவனிக்கிறோம். சங்கீதம் 124 1-6 வரை. மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கியிருப்பார்கள். அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக, நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை அவருடைய பற்களுக்கு இரையாக ஒப்பு கொடாதிருக்கின்ற கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இந்த சங்கீதக்காரன் நம்புகிறது என்னவென்றால் ஆண்டவர் ஒருபோதும் நான் தன்னுடைய எதிராளிகளுக்கு இரையாக ஒப்பு கொடுக்க மாட்டார் என்று நம்பி இந்த சங்கீதக்காரன் பாடுகிறதை நம்ம கவனித்து பார்க்கிறோம். ஆகையால் சங்கீதம் 121 சங்கீதம் 124 அதே வசனங்களே வித்தியாசமாக சொல்லப்படுகின்ற வித்தியாச கோணத்திலிருந்து சொல்லப்படுகின்ற அதே கருப்பொருளில் நம்ம கவனித்து பார்க்கிறோம். Now here the psalmist
In Psalm 124 is saying the same thing in a different perspective from Psalm 121. He believes that God will always protect him and he will never allow him to be in a disadvantageous situation. கர்த்தர் என்னை எப்பொழுதுமே காத்துக்கொள்வார் என்ற நம்பிக்கையிலே இந்த சங்கீதக்காரன் பாடுகிறதை நம்ம கவனித்து பார்க்கிறோம். அதன் பிறகு சங்கீதம் 121:5-6 வசனத்திலே அவன் என்ன சொல்கிறான் என்றால், எந்நேரமும் இயற்கையிலிருந்து கூட என் ஆண்டவர் என்னை காத்துக்கொள்வார் என்று அந்த நம்பிக்கையோடு இந்த சங்கீதக்காரன் பாடுகிறதை நம்ம கவனித்து பார்க்கிறோம். The psalmist here continues in verses 5-6 Psalm 121. The psalmist believes that God is able to protect him at all times of the day, even from nature. And this particular aspect of this protection of God is expanded in Psalm 122 verses 1-5. சங்கீதம் 122 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை இதே கருப்பொருளானது விவரிக்கிறதை நாம கவனித்து பார்க்கிறோம். அதை வாசிக்க கேட்போமே. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும். அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இங்கு ஆண்டவர் எருசலேமே இசைவினைப்பான நகரமாக கட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அதோட அர்த்தம் என்னவென்றால், என்றென்றைக்கும் ஆண்டவர் இஸ்ரவேலை ஸ்தாபித்தவர், என்றென்றைக்குமே இஸ்ரவேல் நிலைத்திருக்கும் என்ற அந்த நம்பிக்கையிலே இந்த சங்கீதக்காரன் சங்கீதம் 122 பாடுகிறதை நம்ம கவனித்து பார்க்கிறோம். அதே வசனங்கள் தான் 121:5-6 வசனங்களிலே அந்த நம்பிக்கையோடு பாடுகிறதை நம்ம கவனித்து பார்க்கிறோம். In Psalm 122 verses 1-5, the psalmist expands on the theme of protection, that God who builds and established Jerusalem and the community, they will forever be around because it is God who protects them. It is God who has established Jerusalem. This is the same thing that we see in Psalm 121 verses 5-6. God is believed to be the protector, not just for a short period but for a lifetime. நான் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் பாதுகாக்கக்கூடிய உள்ளவராக இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இந்த சங்கீதங்கள் மறுபடியுமாக பாடுகிறதை நம்ம கவனித்து பார்க்கிறோம். The psalmist believes in Psalm 121 verses 7-8, he believes that no matter how long life is, God will be able to protect him. He sings with such confidence. இப்படி ஒரு நம்பிக்கையோடு இந்த 7-8 வசனங்கள் சங்கீதம் 121 7-8 வசனங்களிலே கர்த்தர் எத்தனை நாட்களாக இருந்தாலும், எத்தனை முறை நான் வெளியே போய், எத்தனை தடவை நான் வீட்டுக்கு மறுபடியுமாக நான் திரும்பி வந்தாலும், எத்தனை முறை இதை நடந்தாலும், என்றென்றைக்கும் ஆண்டவர் என்னை காத்து கொள்வார் என்று அந்த நம்பிக்கையோடு பாடுகிறதை நாம் கவனித்து பார்க்கிறோம். அதே தான் நாம் சங்கீதம் 121 வசனத்தில் நாம் பார்க்கிறோம். That's the same thing. This theme of God's protection is the very first thing that is found in the Song of Ascent in Psalm 120 verse 1. இந்த எருசலேமை நோக்கி கடந்து செல்லும் பொழுது ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பாடலாக இருக்கிற இந்த சங்கீதம் 120 முதலாவது வசனத்தில் தான் இதே கருப்பொருளை நம்ம கவனித்து பார்க்கிறோம். நான் என் நெருக்கத்திலே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன் என்று சொல்கிறான். அதை வாசிக்க கேட்போமே. சங்கீதம் 120 வசனம். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். அவர் எனக்கு செவி கொடுத்தார். அந்த பாடலோடு இந்த பிரயாணத்தை ஆரம்பிக்கிறதை நம்ம கவனித்து பார்க்கிறோம். The very first song in the very first verse in the Song of Ascent begins with trust in God. முதலாக பார்க்கக்கூடிய 120 சங்கீதம் முதலாவது வசனத்திலே, நம்பிக்கையோடு நான் ஆண்டவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு பதிலளித்தார். நெருக்கத்திலே நான் அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு பதிலளித்தார் என்று மறுபடியுமாக நம்பிக்கையை குறித்து, ஆண்டவருடைய சுவாபத்தை குறித்து பாடக்கூடிய இந்த பாடல்களை நாம் யோசித்து பார்ப்போம். Now think about it.
take some time to think about how the Song of Psalms constantly goes back to the theme of trust in God, believe in God, refers back to the past, refers to the future, thinks about the present, always giving thanks and believing that God will come through for the psalmist. நான் எதிர்காலத்தை யோசித்து பார்க்கும்போது, கடந்து வந்த பாதை யோசித்து பார்க்கும்போது, நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை யோசித்து பார்க்கும்போது, கர்த்தரை நம்பிக்கையோடு பாடக்கூடிய பாடல்கள் தான் இந்த வசனங்கள் நமக்கு விவரிக்கிறது. Now Psalm 121 is a reminder to put our faith in Jesus, my friends. பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் 121 ஆனது நமக்கு ஒரு ஞாபகமாக இருக்கிறது. இயேசுவின் மீது நம்முடைய விசுவாசத்தை வைக்க வேண்டும். எப்படி பழைய ஏற்பாட்டிலே சங்கீதக்காரன் அவர் சங்கீதத்தை பாடக்கூடியவர்கள் எருசலேமை நோக்கி ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக போகும்பொழுதெல்லாம் இந்த பாடல்களை பாடுவார்கள் அல்லவா? அதே போல பிரியமானவர்களே, நாம் வாழ்நாள் முழுவதும் இந்த விசுவாச பிரயாணத்தில் கடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது, வாழ்நாள் முழுவதும் நாம் இயேசுவின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை நிமித்தமாக அவரை துதிக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும். பிரியமானவர்களே, just as the psalmist contemplated and gave thanks to God for his goodness and his protection, and kept singing as the people, as the worshippers of God, as they traveled to Jerusalem in the festival times to worship God and to sing songs of praise and faith and trust in him. When you and I travel in this journey of faith, we must constantly remember what Jesus has done for us and to give him praise and thanks, and this must come from a place of faith, my friends. பிரியமானவர்களே, எப்படி பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவரை ஆராதிக்கக்கூடியவர்கள் சங்கீதம் 120 134 சங்கீதங்களிலே எருசலேம் பட்டணத்திலே அவர்கள் அநேக பண்டிகைகளுக்கு செல்லும் பொழுது ஆண்டவரை துதித்து பாடுவார்களோ, அதே போல நம்முடைய விசுவாச பிரயாணத்தில் கடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது பலவிதமான காலங்களை நம்ம கடந்து செல்லலாம். ஆனால் எக்காலத்திலும் நாம் இயேசுவின் மீது உள்ள அந்த நம்பிக்கையை வைத்து அவரை ஆராதிக்க வேண்டும். அது ஆராதனை எப்படி வரும் என்றால் விசுவாசத்தின் நிமித்தமாக வருகிறது. என் பிரியமானவர்களே, it comes from a place of faith. Romans 4:1-5 reminds us not to blindly follow a set of commandments. பிரியமானவர்களே, நாம் ஆண்டவர் இந்த பிரயாணத்தை, இந்த விசுவாச பிரயாணத்தை கடந்து செல்லும் பொழுது வெறும் சட்டத்திட்டங்களை எதையும் கவனம் செலுத்தாதபடிக்கு, வெறும் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது மட்டும் செய்து நம்ம கடந்து செல்லாதபடிக்கு விசுவாசத்தோடு நாம் அதை செய்ய வேண்டும் என்று நமக்கு ஞாபகம் படுத்துகிறது. Romans chapter 4 verses 1-5 reminds us that to put our faith in God and not just to blindly follow a set of rules or commandments. Let's have that read. அதை வாசிக்க கேட்போமே. அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி என்னத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம்? ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு? ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்றெண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். பிரியமானவர்களே, இந்த வசனம் நமக்கு என்ன காட்டுகிறது என்றால், நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் நம்மளுடைய வாழ்க்கையானது வெறும் சட்டத்திட்டங்களை கடைபிடிப்பது அல்ல, வெறும் தேவனுடைய வார்த்தையை கடைபிடிப்பது மட்டுமல்ல, ஆனால் அவர் மீது இருக்கக்கூடிய ஒரு விசுவாசமாக இருக்க வேண்டும். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் என்று தேவனுடைய வார்த்தை சொல்ல இருக்கிறது. ஏதோ தேவனுடைய வார்த்தையை கடைபிடித்ததினாலே அவன் நீதிமானாக்கப்பட்டான் என்று சொல்லப்படவில்லை, அவன் விசுவாசித்தான் என்று வேதம் சொல்கிறது. Now Abraham believed in God. It wasn't on the basis of adhering to certain rules and regulations. The commandments of God are absolutely necessary. Don't get me wrong. தேவனுடைய வார்த்தையானது அது நிச்சயமாக அத்தியாவசியமாக இருக்கிறது.
ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை இல்லாமல் எது சரி எது தவறு, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்ன எதிர்பார்க்கவில்லை என்று நமக்கு விவரிப்பு இராது. Without God's commandments we do not know what is right, what is wrong, what is God expecting of us and what God does not expect of us. So therefore the word of God is absolutely necessary. God's commandments are absolutely necessary. But the Christian life is not just about adhering to commandments. It is about having our trust in Jesus. பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை அத்தியாவசியம். தேவனுடைய வார்த்தை வெறும் கடைபிடித்து வாழ்வது மட்டுமல்ல, ஆனால் இயேசுவின் மீது விசுவாசம் வைத்து இந்த வார்த்தைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது. Following Jesus is about faith in him while living out the commandments of God. தேவனுடைய வாழ்க்கை, தேவன் மீது இருக்கக்கூடிய விசுவாசமானது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்க வேண்டும் என்றால், இயேசுவை நம்பி அவர் சொல்லக்கூடிய காரியத்தை கடைபிடிப்பது தான் விசுவாசமாக இருக்கிறது என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வெறும் சட்டதிட்டங்களை கடைபிடிப்பது அல்ல, இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து அதை கடைபிடிக்கும் பொழுது விசுவாசத்தை வெளிப்படையாக காட்டுகிறோம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. If we only adhere to rules and regulation, it is of no benefit. But if we put our faith in Jesus and trust in the word of God, we live out our faith in the community. நம்முடைய சமுதாயத்திலே இயேசுவின் மீது விசுவாசத்தை வைத்து அந்த விசுவாசத்தின் நிமித்தமாக தேவனுடைய வார்த்தைகளை கடைபிடித்து வாழும் பொழுது அது சமுதாயத்திலே ஒரு தாக்கத்தை உருவாக்குகிறது. It brings about an impact in the community when we put our faith in Jesus and hold on to the word of God. We read in the account of Nicodemus, we read that he followed Jesus because of the signs that he saw. நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1-2வது வசனத்தை கவனித்து பார்ப்போமானா, நிக்கோதேமு என்று சொல்லக்கூடிய ஒருவன் இருந்தான். அவன் ஏன் இயேசுவை பின்தொடர்ந்தான் என்றால், அவன் அந்த அற்புதங்களை கண்டதினாலே இயேசுவை பின்தொடர்ந்தான். We read that in John chapter 3 verse 1-2. Let's have that read. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். நிக்கோதேமு என்று சொல்லக்கூடிய இந்த பரிசேயன் இயேசுவை பின்தொடர்ந்ததற்கு முக்கிய காரணமே அந்த அற்புதங்களினாலே. பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் இயேசுவை எதற்காக பின்தொடர்கிறோம்? ஒரு சட்ட திட்டங்களை கடைபிடித்து இருப்பதினாலே நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது. அற்புதங்கள் அடையாளங்கள் நடைபெறுவதனாலே இயேசுவை பின்தொடரக்கூடாது. ஆனால் தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 121 நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால், விசுவாசித்து நம்ம வாழும் பொழுது, இயேசுவை நம்பி விசுவாசித்து வாழ்ந்து எதற்காக அவரை பின்தொடர்கிறோம் என்று புரிந்து அவர் சொல்லக்கூடிய காரியத்தை கடைபிடிக்கும் பொழுது இந்த உலகத்திலே ஒரு சாட்சியாக நாம் இருப்போம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது. Scripture reminds us today, my friends, that it's not about blindly following a set of rules and regulations. It's not about following Jesus because of the signs and wonders we see. You and I, like Abraham, you and I are called to put our faith first and foremost in Jesus, in God. நாம் ஆபிரகாமை போல தேவனை விசுவாசிக்கும்படியாக உற்சாகப்படப்படுகிறோம். நாம் இயேசுவை நம்பி இயேசு சொல்லக்கூடிய காரியத்தை செய்யும் பொழுது இந்த தேசத்திலே ஒரு மாற்றுதலை ஆண்டவர் நம்மூலியமாக கொண்டு வருவார். அதை நீங்க நம்புகிறீர்களா? Will you believe that if you put your faith in Jesus and hold on and to live out your faith in this world, that God will use you and me to bring about a change in this world? Would you believe that? Will you trust God and not follow Jesus blindly, but follow him because you have faith in him? And then
My friends, you and I will be like the psalmist. When you and I live our life will be full of praises to God for who He is, because we trust Him. சங்கீதக்காரன் வாழ்ந்தது போல நீங்களும் நானும் வாழும்படியாக தேவனுடைய வார்த்தை நமக்கு உற்சாகப்படுத்துகிறது. வாழ்நாள் முழுவதும் அவர் மீது உள்ள அந்த நம்பிக்கையினாலே அவரை ஆராதித்து புகழ்ந்து பாடி, அவருடைய நாமத்தை உயர்த்தி பாடி, அவருடைய வார்த்தைகளை கடைபிடித்து, இதன் மூலியமாக சாட்சிகளாக பலமுள்ள ஒரு சாட்சியாக இருந்து வாழ, அவருடைய நாமத்துக்காக, அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நீங்களும் வாழும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். You and I have been called to live our life in praises of Him who has called us from darkness into His marvelous light, to live out our faith before Him and in this world. நாம் ஜெபம் செய்வோமாக. ஆண்டவரே, நீர் எங்களை அழைத்ததுக்கு ஒரு காரணம் உண்டு. உமக்கென்று வாழும்படியாக. சங்கீதக்காரன் தன்னுடைய கண்களை எவனமாக உம்மை ஏறெடுத்து பார்த்தானோ அதே போல ஆண்டவரே, இந்த நாட்களிலே நீர் யார்? இந்த உலகத்தினுடைய பிரச்சனைகளினாலே சூழ்ந்து கொண்டு எங்களுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்காதபடிக்கு, இராதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களுடைய கண்களை எப்பொழுதுமே ஏறெடுத்து பார்த்து, நீ எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வீர், நீ எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வீர் என்ற நம்பிக்கையோடு நீர் கொடுத்த அந்த விசுவாசத்தை இந்த உலகத்தில் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். Lord, just as the psalmist reminds us to lift up our eyes, we choose to lift up our eyes and not be subsumed or inundated, drowned by technology or by the issues of life, forgetting to lift up our eyes. Today we choose to lift up our eyes and choose to follow you in faith. விசுவாசத்தோடுமே பின்தொடர நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், in Jesus mighty name. தேவனுடைய வார்த்தையால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என நம்புகிறோம். பிரசங்கத்தை கேட்ட பிறகு உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அல்லது யாரிடமாவது பேச வேண்டும் என்றால் எங்கள் சபை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் தனிமையில் இல்லை என்றும் உங்களோடு சேர்ந்து பயணம் செய்ய நாங்கள் சபையாக முன்வருகிறோம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நீங்கள் கர்த்தருக்குள் ஒரு நபராக வளர்ச்சி அடைவதற்கு உங்களது பாதுகாப்பான இடமாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த வாரமாக அமையட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. We hope you have been blessed by the word of God today. If you have any questions after hearing the sermon today, or you need somebody to talk to, please contact our church office. We would like you to know that you are not alone and that we as a church are willing to journey with you. We hope to be your safe space where you can grow in Christ as a person. We hope you have a great week. God bless you.